கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், பெரியவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், கண்ணீரை துடைப்பார், உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் பெரிய ஜாதியாவீர்கள். இந்த நாளில் நீங்கள் மேன்மை இருப்பதற்கான சில வழிகளை கர்த்தர் திறப்பார், தடைகளை உடைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இந்த வசனத்தில் சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? என் ஆண்டவர் என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கு மேலாக உயர்த்துவார். எவ்வளோ அருமையான வார்த்தை. நமக்கு எதிரி இல்லையா? சத்துரு இல்லை? உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் இருக்கிற ஊரில் ஒரு ஊரில் இருக்கலாம், அந்த ஊரில் இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம், அங்கே இருக்கிறாங்களா இல்லை எதிரிகள், சத்துருக்கள்? ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், அங்கே எதிரிகள் இல்லை, அங்கேயும் ஏதாவது பிரச்சனை பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இல்லை, அங்கேயும் இருப்பாங்க. கர்த்தர் ஊழியம் செய்கிற இடத்துல எதிரிகள் இல்லை, அங்கேயும் இருப்பாங்க. எல்லா இடத்திலும் பிசாசினால் எதிரிகள் எழுப்பப்படுவாங்க, தானாகவே எழுப்பப்படுவாங்க. ஆனால் ஒன்று, எதிரிகள் எழும்பும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எதுக்கு தெரியுமா? சுற்றி நம்மளை எடுத்து நிற்கிற கூட்டத்தின் நடுவில் அவங்களுக்கு மேலே நம்மளை உயர்த்துவதற்கு தான். நம்ம அழிக்கப்படுவதற்கு கிடையாது ஆண்டுடைய பிள்ளைங்க. நம்ம என்ன நினைக்கிறேன்னா, யுத்தம் வந்தோன்னா அழிஞ்சிருவேன்னு. தேவ பிள்ளைகள் ஒன்றால் அழிய மாட்டாங்க. பரிசுத்தவான்கள் அழிய மாட்டாங்க, நீதிமான்கள் அழிய மாட்டாங்க, நேர்மையாக நடக்கிறவங்க அழிய மாட்டாங்க, கர்த்தரை தேடுறவங்க அழிய மாட்டாங்க, கர்த்தருக்கு ஊழி செய்கிற தேவ பிள்ளைகள் அழிய மாட்டாங்க. அவங்கள என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு மேலே உயர்த்துவார், அவங்களுக்கு மேலே. அதுக்கு தான் அந்த காரியமே நடக்குது. இன்றைக்கி சோர்ந்து இருக்கிறீங்களா? சுற்றி எங்களுக்கு எதிர்ப்பு. என்னடா வாழ்க்கை? இந்த எதிர்ப்பு இல்லாமலே எங்களை நடத்தி இருக்கலாமே, இந்த எதிராளிகள் இல்லாமலே எங்களை கர்த்தர் நடத்தி இருக்கலாமே நினைக்கிறீங்களா? அதை விட்டுருங்க. இந்த எதிராளிகளுக்கு முன்னால் அவங்கள காட்டில் என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்தி வைக்க போகிறார் எல்லா நிலையிலும். அதை அப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த வசனத்தின்படி அப்படியே அற்புதம் நடக்கும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி, ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. சத்துருக்கள் சூழ இருக்கலாம், ஆனால் இவர்களுக்கு மேலே இவனுடைய பிள்ளைகளை உயர்த்த போகிறீங்க. அதை அவங்க புரிந்து கொண்டாங்க. இந்த அற்புதத்தை பார்க்க போகிறாங்க. ஸ்தோத்திரம். தெய்வ கிருபை உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க. பிசாசினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தால் விடுதலை ஆக்குங்க. எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும், வேலை வாய்ப்பு உருவாகட்டும், திருமண தடை விலகட்டும், குழந்தை கிடைக்கட்டும், வீடு கட்டட்டும், சொந்த இடம் வாங்கட்டும், கடன் பிரச்சனை விலகட்டும். என்னுடைய பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.